ப்ரோ டிக்கெட் எடுக்காம அன்ரிசர்வ் கோச்ல அரக்கோணம் வந்து ஐயாக்கு முத்தம் கொடுங்க ப்ரோ. ஐயாக்கு எங்க மக்களே போறது? சம்பவம் 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 இருக்கு மக்களே. பண்றோம். அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல அரக்கோணத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். காய்ச்சல் வர அடிக்குது, உடம்பு ஓவரா சுடுது, டயர்டா இருக்குது, உடம்பு ஓவர் வெளி. இதில் நினைச்சா எனக்கே ஒரு மாதிரி கேவலமா இருக்கு, மாதிரி நெகட்டிவ் மைண்டாவே இருக்குது. ஏன்னு தெரிய மாட்டேங்குது. டிக்கெட்டும் எடுக்கல. சின்னதாக ஒரு பிட்டு போட்டுக்கிறேன். இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிலாம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா? ஹாப்பி பர்த்டே விராட் கோலி, ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார், ஹாப்பி பர்த்டே விஜய், ஹாப்பி பர்த்டே அஜித் அப்படின்னு அவர் நம்பர்லாம் நீங்க வச்சுக்கிறீங்களா? அவர் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, அவர் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்றாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. யார் படிக்கிறீங்களோ தெரியல, காலமே மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் மாறிக்கோங்க. இப்ப சந்தோஷம் தான் கிடைக்கிற எனக்கு புரியுது. நானும் ஒன்று யோசிச்சு பாருங்க, ஒரு பிரோஜனமும் இல்ல. இப்ப ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னா கூட நைட்டு சோறு வாங்கி தருவான். அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் வச்சு என்ன பிரோஜனம்? நம்ம ஜெல்லி பிரோஜனம் இல்ல. ஒரு 100 ரூபா டிக்கெட்ல முடிய வேண்டிய மேட்ரு 1000 ரூபாய் ஆயிடுச்சு. ஃபைன் போட்டு விட்டாங்க மக்களே, டிக்கெட் எடுக்காதனால. சோலி முடிச்சு. நானே ஃபர்ஸ்ட் டைம் ஃபைன் கட்டுறேன். 2 பேரும் டிக்கெட் எடுக்கலன்னு ஆளாளுக்கு 100 ரூபாய் 200 ரூபா டிக்கெட்டு. 450 900 ரூபாய் போட்டு விட்டாங்க ஃபைனு. முடிச்சுட்டீங்க போங்க. நேரமே சரியில்லை, மழை வருது, உடம்பு சரியில்லாம போகுது, ஃபைன் வேற கட்டுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ட்ரெயின் ஃபைன் ஃபர்ஸ்ட் டைம் கட்டி இருக்கிறோம். சரி, ஒரு முத்தம் கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்களா? கண்ணு வேண்டாடா சாமி. நீ சொல்ற பாரு, நல்ல மாதிரி எங்கும் பாருங்க மார்க்கண்டே போல கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நன்றி நன்றி. ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா போயிடுவேன். போதுப்பா, சௌகரியமா இருப்பேன். என் பேர் சொல்லு. தாத்தா மாதிரியே அந்த ஒரு காரணத்துக்கோசம் தான் உங்ககிட்ட கேக்குறேன். சந்திரன் சொல்லு. சந்திரனா? சந்திரன் 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 சாயிந்தீராயின் சாயிரீராயின் சா சா இன்ன இன்னு இந்த இன்ன பெரியண்ணா. தாத்தா நான் அவளை படிக்கல, ஒரு முத்தம் கொடுத்துலாக போய் வீட்டுக்காது. இந்த தாடி வந்து உங்களுக்கு கொடுக்கணுமா? தாத்தா நீ தப்பா நினைக்காத தாத்தா, வாடவே நினைக்கிறாரு நம்மளே. தாத்தா பேரனுக்கு ஒரு முத்தம். உங்களுக்கு எனக்கு வேணாம் தாத்தா. நீ வேணாம். பயப்பறியா குமார்? நீ நல்லா இருக்க, நான் நல்லா ஓடி போதுமா? நீங்களும் நல்லா இருக்குமா இல்லையா? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. ஒரு முத்தம் தாத்தா. 90 வயசு ஆகி போச்சு. தாத்தா ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துக்கிறேன் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா. திட்டுவாங்க தாத்தா. என் பேர் ராம். ராமா? நல்லா இருக்கு, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி ஒருவருக்கு செய்த கால நன்றி வேண்டாம் மின்று தளரா பலதங்கு தாத்தா. பெரிய டெலாக்லாம் வேணாம், சின்ன டெலாக பேசுங்க. யாரும் என்ன மரமும் நீ ஒண்ணுப்பா. சரி, என்ன மரம் நன்றி தாத்தா. ஒரே ஒரு முத்தம் மட்டும் இல்லையாப்பா. பேயில போமா தாத்தா. பேரனா? சரி. இன்னொன்னு உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு கொடுத்துருந்தா திட்டுவாங்க தாத்தா. இல்ல ஒரே ஒரு உமா மட்டும் கொடுத்துருந்தா தாத்தா. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க இல்ல. ஒண்ணே ஒண்ணு. சூப்பர் தாத்தா. தேங்க்ஸ் தாத்தா. லவ் யூ தாத்தா. போயிட்டு தாத்தா. நன்றி. போயிட்டுமா? பாய் சொல்லிருந்தா. பாய். சந்திரன் சந்திரன் சூரியன் சந்திரன் மட்டும்தானா? சரி சரி, ஓகே தாத்தா. நீதான் உனக்கு எந்த குறையும் வராது, எதுவுமே உனக்கு அழிக்காது. ஓகே தாத்தா. நன்றி தாத்தா. போயிட்டுதா. நன்றி தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. போயிட்டா. பாய் தாத்தா. தாத்தாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து கிஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். தாத்தாவால் நடக்க முடியல அப்படின்னாரு. தூக்கிட்டு போட்டான்னு கேட்டேன். இல்ல வேணாம் நீங்க ஏதோ கடத்திட்டு போற மாதிரி இருக்குது அப்படிங்கோசரம் நான் திரும்பி போறேன் அப்படின்னாரு. சரி இருந்தாங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க, எங்கிட்ட இருக்கிறதே எவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவரு கிசு கொடுத்தாரு, நானும் அவரு கிசு கொடுத்துட்டேன். உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு உடம்பு. தாத்தா கிஸ் அடிச்சோடனே எனர்ஜி ஃபுல்லா ஏறிடுச்சு. சேலஞ்ச் சக்சஸ். பை பை.